அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிட்டு, ஆனாலும் உடைய கையை நீட்டி தொடுவீரானால் அப்பொழுது அவன் முகத்துக்கு நேராக உன்னை தூசிப்பானே. கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவனுக்கு உண்டான எல்லாம் உன் கையில் இருக்கிறது, அவன் மேல் மாத்திரம் உன் கையை நீட்டாதே. அப்பொழுது சாத்தான் கர்த்தருக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் நாம எப்படி இப்ப சபை கூடுறோமோ அப்படி அங்க போய் தேவதூதர்கள்லாம் இயேசுன்றவர்கள்லாம் கூடுற ஒரு இடம் இருக்கு. ஹல்லேலூயா. அந்த இடத்துக்கு நாமளும் போவோம் ஒரு நாளைக்கு. ஹல்லேலூயா. இப்ப கூடி நிற்கும் போது அங்க ஒருத்தர் வரான். ஆண்டவருக்கு நம்மளுக்கு விரோதிகள் இருப்பாங்க இந்த உலகத்துல யாராவது ஒருத்தர். அப்ப விரோதி அங்க ஒருத்தர் வர்றான். அதான் சத்ரு, லூசிபர் சத்ரு வந்து சொல்றான், எங்க இருந்து ஆண்டவர் கேட்கிறாரு, எங்க போய் சுத்திட்டு வரேன், நான் கூட பிள்ளைங்க வெளியே எந்த போனேன்னு விசாரிக்கிறோம், எங்க சுத்தி வரேன்னு சொல்லி நான் பூமி எங்களை விளாவிட்டு வரேன்பா. ஆண்டவர் கேட்கிறாரு, என் பிள்ளை ஒருத்தர் இருக்கிறானப்பா, பாத்தியா அவனைய, ஒரு நீதிமான், உத்தமன், எனக்கு பயந்து நடக்கிறோம்பா, அவனை போல இந்த பூமியில ஒருத்தன் கூட இல்லை. ஆனா அவன் சொல்றான், அவனை சும்மாவா உங்களை பின்பற்றி வரான், கத்தாவே கத்தாவே அப்படின்னு சொல்லிட்டு வரான். நீங்க அவனை ஆசீர்வதிச்சிருக்கிறீங்க, வியாதி இல்ல, நோய் இல்ல, பலவீனம், சத்துரு போராட்டம் இல்ல, அவனுடைய ஆடு மாடெல்லாம் பாத்தீங்கன்னா பெருக்கிட்டீங்க, நல்லா இருக்கிறான். அதனால தானே அவன் என்ன சொல்றான், அவன் இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஒரு சமயம் நீங்க அவனை தொட்டு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீங்க எடுத்தீங்கன்னா அப்ப தெரியும் அவனுடைய சுயரோகம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இல்ல என் பிள்ளை உண்மையா என்னை பின்பற்றான், அப்ப சோதிக்கலாமா, பார்த்துடலாமா அப்படிங்கிறான் சத்துரு. சரி, ஆனா நீ என்ன பண்ணாத, அவனுக்கு உண்டானதெல்லாம் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்றாரு. இந்த பூமியில பிசாசுக்கு தான் கொடுத்துருக்கு ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த பூமியை அவன் தான் ஆளுகை செய்யறான். அந்தகாரத்து பிரபு, வானத்தில் அந்தகார பிரபு தான், இந்த அந்தகாரத்தில் இந்த பிரபுகள் தான் இந்த பூமியை ஆளுகை செய்யறாங்க. அவனுடைய கரத்துல தான் இருக்கிறோம். அவன் இருக்கும்போது ஆண்டவர் சொன்னாரு, நீ மண்ணா இருக்கிற, நீ மண்ணை திம்பன்னு சொல்லி சொன்னார். எப்படி? நீ மண்ணில் ஊறி மண்ணை திம்பன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். மண்ணினாலதான் கர்த்தர் உங்களை எண்ணெய் உண்டாக்கினார். எப்படி? மண்ணினாலதான் கர்த்தர் உங்களை எண்ணெயும் உண்டாக்கினார். அதனால எதிராளியான பிசாசு எப்போ உங்களை விழுங்கலாமோ, நம்மள எதிராளி யாரு வேணப்படா, நம்ம எப்ப திங்கலாமோ, எப்படா உங்களை திங்கலாம், எப்படா தேவனை விட்டு பிரிக்கலாம்னு சொல்லி நம்ம எப்படிங்கிறான், சிங்கத்தை போல இருக்கிறான். ஒரு சிங்கத்தை வந்து எப்படி இருக்கு, நம்ம அப்படியே உட்காந்து பயந்துச்சு டக்குன்னு கதவை சாத்த எதாவது பண்ணும், பறையா பறந்துடும். ஹல்லேலூயா. எதிராளியான பிசாசு கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று இருக்கிறான். அப்ப இந்த எதிராளியான பிசாசு யோபு மேல கண்ணு வைக்கிறான். எப்படியாவது இவன் என்ன பண்ணணும், இந்த சோதனை சோதிச்சு பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்ப சோதிக்கும் போது அவனுடைய ஆடு மாடு ஒட்டகம் கோதாரி கழுத எல்லாமே செத்துருச்சு. அடுத்த ஓடி சொல்றான், வானத்திலிருந்து கர்த்தருடைய அக்கினி இறங்கி வந்து என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருச்சு, உன் பிள்ளைகளை எல்லாத்தையுமே அழிச்சிருச்சு. இங்க சொல்ற பேச்சு பாருங்க, கர்த்தருடைய அக்கினி, சபையார் வந்து எல்லாம் மேல விழுந்து ஆறு மாடெல்லாம் கொண்டு போட்டாங்க, வெட்டி போட்டாங்க. அடுத்து கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. கவனிச்சீங்கன்னா அது தெரியும், வார்த்தையில கீழே படிச்சீங்கன்னா தெரியும். பாருங்க, அவன் சொல்லு கர்த்தர் மேலதான் குறை, கர்த்தர் மேலதான். நீ ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வரதாலும் சொல்லுவாங்க, நீ கர்த்தர் தேர்ந்தாலும் என்ன உனக்கு பிரச்சனை, கர்த்தர் தேர்ந்தாலும் வியாதி நல்லா ஆயிடுச்சா, இல்ல உங்க வாழ்க்கையில போக மாட்டோம் இல்லையா, இப்படித்தானே சொல்றாங்க. ஹல்லேலூயா. சத்துரு பாருங்க அப்படித்தான் கொண்டாந்து என்ன ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நமக்கும் தேவனுக்கு ஒரு பிரிவினை உண்டு பண்ணப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சோதிக்கப்படும் போது இப்போ எல்லாமே இறந்துருச்சு, ஆடு மாடு எல்லாம் இறந்துருச்சு. அடுத்தது இரண்டாவது அதிகாரம் 7வது வசனம் படிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபுவின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பற்களால் வாதித்தான். எப்படிங்க? உள்ளங்கால் தொடங்கியான், மேல மட்டும் நடக்கிறதுக்கு தடம், உள்ளங்காலே என்னாச்சு, பூரா கட்டி விழுந்துருச்சுங்க. எப்படி நடப்பான்? கால் விட்டு போட்டு மேலே இருந்தா கூட எப்படி நடக்க முடியும்? உள்ளங்கால் தொடங்கின்னு சொல்லுது கர்த்தருடைய வார்த்தை. அப்ப உள்ளங்கால் எல்லாமே பூரா பெரிய பெரிய கட்டி வந்து புண்ணாயி அழுகிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோபுடைய நண்பர்கள் வராங்க, இப்படி என்னுடைய யோபுக்கு ஒரு பிரச்சனை,
அப்ப பாடுகள் வந்து நான் பார்க்க போலான்னு சொல்லிட்டு பார்க்கறது வர்றாங்க. தூரத்துல இருந்து பார்த்தா அவன் உரு குலைந்து போயிட்டான். எப்படி உரு குலைந்து போயிட்டானா? அல்லேலூயா. 2வது அதிகாரத்துல 12வது வசனம் படிங்க. நண்பர்கள் யோபுவை பார்க்க வரும்பொழுது, தூரத்திலிருந்து வரும்பொழுது சொல்றாங்க, தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அவனை குரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் அல்லேலூயா. யோபு பாருங்க, குரு தெரியல, ஆள் எலும்போடு தோல் ஒட்டிருச்சு, வாயில் இந்த தோலெல்லாம் எதுவுமே இல்ல, பல்லு மட்டும் வெளியே தெரியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நண்பர்கள் பார்க்கும்போது உரு தெரியல, இவன் தான் என் நண்பனா, இவன் தான் யோபுவா என்று உரு தெரியாத அளவுக்கு பிசாசு அவனை என்ன பண்ணிட்டான்? நாசமாக்கிட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே 20வது அதிகாரத்துக்கு எடுத்துக்கலாமா? பத்தொன்பதாவது அதிகாரம் நினைக்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 19வது அதிகாரம் 20வது வசனம். என் எலும்புகள் என் தோளோடும் என் மாமிசத்தோடும் ஒட்டிக்கொண்டு இருக்கிறது, என் பற்கள் மூடி கொஞ்சம் தோல் மாத்திரம் இருக்குது. நினைச்சு பாருங்க. அல்லேலூயா. ஒவ்வொருத்தரும் நினைச்சு பாருங்க. என்ன சொல்ற? அப்படி என் எலும்புகள் என் தோளோடு என் மாமிசத்தோடு ஒட்டிக்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இவன் ஒரு எலும்பு கூடுதான். என்ன பண்ணுது? அன்னைக்கு ஒருத்தர் செல்லு பார்த்தேன், அப்படிதான் இருந்துச்சு. ஒரு வளர்த்திய ஒருத்தர் கூட்டிட்டு வந்தாங்க, எலும்பெல்லாம் வெளியே, எல்லா எலும்புமே தெரிஞ்சது, விழா எலும்பெல்லாம் தெரிஞ்சது. இப்ப அவனை விட மோசம். அல்லேலூயா. எலும்போடு தோல் ஒட்டிக்கிட்டு இருந்துச்சான். அவன் பற்களை மூடுறதுக்கு தோலே இல்லையா? அல்லேலூயா, தோலே இல்லையா? அல்லேலூயா. இப்போ அவன் சொல்லுகிறான், ஸ்தோத்திரம், தூடா ரகாபா ஹிமலா ஷடாரபா தூடா ரகாபா. அப்போ 26வது வசனம் படிங்க. அடுத்தது, இந்த என் தோல் முதலையானவைகள் அழுகி போன பின்பு நான் மாமிசத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். அவன் சொல்லுகிறான், என் தோல் முழுசா அழுகி போனாலும் சரி, நான் மாமிசத்திலிருந்து நான் தேவனை பார்ப்பேன். மத்தேயு 10:28 நினைக்கிற ஒரு கர்த்தருடைய வார்த்தை இப்படியா சொல்லும், சரீரத்தை மாத்திரம் அழிக்கிறவர்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க, ஆவியும் ஆத்துமாவையும் சரீரத்துல அழிக்கிறவங்க நீங்க பயப்படுங்க. இவன் அதுதான், இந்த சரீரம் மண்ணுக்கு சொந்தம், இது அழிஞ்சு போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். இந்த உலகத்துல படுகிற பாடுகளை குறித்து நான் எவ்வளவு வேணும் பயப்பட மாட்டேன். நான் நீதிமான். நான் சொல்லுவான், நான் நீதிமான், எனக்கு தெரியும், கர்த்தருக்கு முன்பாக நான் நீதிமான் சொல்லிட்டே இருப்பான். நீதிமான், நீதிமான், நீதிமான். துன்மார்கள் சொல்லுவாங்க, நண்பர்கள் சொல்லுவாங்க, டேய் ஏதோ பாசிச்சுக்கு பாவம் இல்ல, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், நான் நீதிமான், எங்க அப்பாவுக்கு தெரியும், நான் நீதிமான். என் தோல் முதலாளிகள் அழுகி போனாலும் சரி, மாமிசத்திலிருந்து நானே என் கண்களை கர்த்தரை பார்க்கும். 27வது வசனம், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களை அவரை காணும். அல்லேலூயா, அல்லேலூயா. என் கண்களை அவரை காணும். என் மீட்பர், 25வது வசனம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.